சனீஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் அப்படிங்கிறது வரும். முதல்ல அவரை பார்த்து பயப்படுறதை நிறுத்திடணும். ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். நவகிரகங்கள்லேயே அவர் ஒருத்தர் தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். சனீஸ்வரன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல அற்புதமானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நல்லவரா, அற்புதமானவரா, அவர் என்னெல்லாங்க பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றி தானே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பேசுகிற போதே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 7.5 சனி எனக்கு இருக்குது, கண்ட சனி இருக்குது, அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குது, எனக்கு அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்குது, இப்படிலாம் நம்மளே முடிவு பண்ணி இதனால்தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்குவோம். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவான் எல்லா வகையாகவும் இருப்பார். என்னென்ன வகையா இருப்பார் அப்படின்னு சில வகைகளை பார்க்கலாம். 7.5 சனி, மங்கு சனி, பொங்கு சனி, தங்கு சனி, மரண சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி, வாக்கு சனி, கண்ட சனி, இன்னும் பல சனிகள் இருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கலாமே. இவ்வளவு வகையா இருக்கும்போது இது எல்லாருக்கும் பிரிஞ்சு தானே இருக்கும். ஒருத்தருக்கு 7.5 நடந்ததுன்னா ஒருத்தருக்கு கண்ட சனி நடக்கும், ஒருத்தருக்கு பாத சனி நடக்கும், ஒருத்தருக்கு பொங்கா இருக்கும், ஒருத்தருக்கு மங்கு சனியா இருக்கும். ஆக எல்லாருடைய ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த சனி பகவான் இருந்து கொண்டுதான் இருப்பார் அப்படிங்கிறத நாம தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்க, இந்த சனீஸ்வர பகவான் வந்தாலே தொல்லதான் அப்படிங்கிறாங்களே, இதுல இருந்து நாங்க எப்படிங்க வெளியே வர்றது அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகங்கள் நமக்கு எப்போது இன்பத்தை தரும், எப்போது துன்பத்தை தரும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா இன்பமோ துன்பமோ இந்த கிரகங்களினால் நமக்கு ஏற்படுவது கிடையாது. அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சனீஸ்வரன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்கிறார் அப்படின்னா அந்த ராசியில் இருந்து கொண்டு இவருக்கு நான் இதை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டிட்டு வர்றதே கிடையாது. நம்முடைய வினை பயனின் இந்தந்த காலத்தில் இதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்க முதல்ல தீர்மானிக்கப்படுது. அதை நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அப்படியே நமக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாகின்ற போது அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா யார்கிட்ட சொல்லணும்? இப்போ நம்மள நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது. சனியினால ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை போய் சனிக்கிட்டே சொல்றதா? பையன் சரியா படிக்கல, யார்கிட்ட சொல்லணும்? ஆசிரியர்கிட்ட தானே சொல்லணும். ஆசிரியர் சரியில்லை, யார்கிட்ட சொல்றது? தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லணும். யார் சரியில்லையோ அவர்கிட்டே நீ போய் ஏன் நீ சரியா இல்லை, ஏன் நீ சரியா இல்லை, ஏன் நீ சரியா இல்லைன்னு கேட்டா அவர் எப்படி சரியாவாரு? இப்போ நாம் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். சனி சரியில்லைன்னா சனிக்கிட்டேயே போய் நீ ஏன் சரியில்லை, சரியா மாறு, நீ நல்லா மாறு, என்னை நல்லா பாரு அப்படின்னா அவர் எப்படி பார்ப்பாரு? அவர் பார்வையே கொடூரமானது அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் என்னை நல்லா பாருன்னு அவர் எங்கிருந்து நல்லா பார்க்கறது? முதல்ல அந்தந்த கிரகத்திடம் வேண்டுவது அப்படிங்கிறது தேவையே இல்லை. அந்த கிரகத்துக்கிட்ட நம்ம போய் கேட்டு பிரயோஜனமே கிடையாது. அப்ப யார்கிட்டங்க கேட்கணும்னா அந்த கிரகத்தை ஆட்டி படைக்கும் தலைவன் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட தானே நாம போய் கேட்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்ப சனி சரியில்லை, உடனே எல்லாரும் எங்க போவோம்? திருநள்ளாறுக்கு போங்க, எல்லாம் சரியாயிடும்பாங்க. நம்ம பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, காரை பிடிச்சி கஷ்டப்பட்டு திருநள்ளாறுக்கு போய் இறங்கி அந்த குளத்துல போய் குளிக்கணும்னு போனால் அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். இடிச்சு பிடிச்சி அடிச்சு அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே அந்த துணி எல்லாத்தையும் தூக்கி அந்த ஓரத்துலேயே போட்டுட்டு, ஏன்னா அந்த ஊர் கேட்டு நாசமாக போனால் நம்மளுக்கு என்ன, நம்மளை பிடிச்ச சனி ஒழிஞ்சா சரின்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு கியூ நிற்கும். அந்த கியூவில் போய் நின்று அப்படியே வரிசையாக இடிச்சு பிடிச்சி உள்ளே போகும்போதே எள்ளு தீபம் வாங்குறது, அவருக்கு கருப்பு துணி வாங்குறது எல்லாம் வாங்கிட்டு போய் கஷ்டப்பட்டு அந்த சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு அப்படியே யூட்டன் பண்ணி வீட்டுக்கு வந்துட வேண்டியது. இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போய் எதுக்குங்க இந்த சனீஸ்வரனை பார்ப்பானே? அவர் தான் நம்ம ஊர் சிவன் கோயிலே இருக்கிறாரு, நம்ம தெருமுக்கில் இருக்கிற அம்பாள் கோவிலே இருக்கிறாரு, இதுக்கு எதுக்கு நாம் திருநள்ளாறு வரைக்கும் ஓடணும்? நாம் அங்கே போனதுக்கு காரணம் என்ன? அந்த சனீஸ்வர பகவானுக்கு நன்மை செய்த தெய்வம் யாரோ அந்த தெய்வத்தை வழிபடத்தான நாம போனோம். சனி பகவானுக்கு அந்த தலத்துல மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பு? அங்க சனினால ஏதாவது உயர்வு இருக்கானா? கிடையாது. சனீஸ்வரனுக்கு வந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர் திருநள்ளாறில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர். நாம அவரை மறந்தாச்சு, அவரை போய் பார்க்குறதே கிடையாது. நிறைய பேர்கிட்ட நான் கேட்டால் அப்படி ஒரு சாமி அங்கே இல்லவே இல்லையேன்றுவாங்க. எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? தர்பாரண்யேஸ்வரர் தான் சனியின் தொல்லையே தீர்த்து வைத்தார்.
நாம என்ன பண்றோம்? சனியனை தான் கும்பிடுறோமே தவிர தர்பாரண்யேஸ்வரரை மறந்து விட்டோம். நியாயமாக திருநள்ளாறில் போய் தர்பாரண்யேஸ்வரரை தான் வழிபடணும். அவரு நினைச்சாதான் இந்த சனியின் பிடியில் இருந்து நம்மை காப்பாற்ற முடியும். ஏன்னா சனிக்கு தலைவர் அவர் தானே. நாம என்ன பண்றோம்? சும்மாவும் போய் வேண்டிக்கிறது கிடையாதுங்க. நல்ல சிறப்பு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போய் வரிசையில முன்னாடி நின்றுகிட்டு அட்ரஸ் தெரியாதவருக்கு அட்ரஸே கொடுத்துட்டு வந்துடுறோம். கோலம் கோத்திரம் வீடு வாசல் இன்னும் விட்டா ஃபோன் நம்பரையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே என்னை பார்த்தது பத்தாதுப்பா, என் வீட்டுக்கு வந்து என்னை நல்லா பார்த்து வச்சுக்கோ, என்னை பார்த்தது மட்டும் பத்தாது, என் பொண்டாட்டியை பாரு, என் பிள்ளைய பாரு, என் கம்பெனியையும் பாருன்னு எல்லா அட்ரஸையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சனியை எனக்கு ஒரு நல்லதும் பண்ணலை அப்படின்னா எப்படி நல்லது பண்ணுவார்? எப்படி நல்லது பண்ணுவாருன்னு யோசிக்கணும் இல்லையா? நம்ம ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை சரி செய்பவரிடத்தில் சரணாகதி அடையணும். பிரச்சனைக்கு உரிய ஆள்கிட்டயே போய் நின்றுக்கிட்டு ஏன் பிரச்சனை பண்ணுறேன்னு கேட்டால் அவர் இன்னும் கூட கொஞ்சம் தான் பிரச்சனை பண்ணுவார். என்னங்க நாங்கள் இவ்வளோ நாள் சனீஸ்வரனை இப்படி கும்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு இப்படி கும்பிடாதன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலையே. நான் புதுசாக சொன்னால் பரவாயில்ல, இதை பெரியவங்க எப்பயோ சொல்லி வச்சுட்டு தான் இந்த நவக்கிரக தலங்களை எல்லாம் நமக்கு கை காட்டி இருக்கிறாங்க. இந்த தெய்வங்கள் எல்லாம் தான் நவக்கிரகத்துக்கு தலைவர்கள். அதனால் எந்த கிரகத்தில் பிரச்சனை இருக்கோ அதற்குரிய தலைவரை போய் சரணாகதி அடையுங்கள், அவரை பிடிச்சுக்கோங்க, அவர் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. அதனால் இனிமேலாவது சனி எந்த சனியாக வேணா இருக்கட்டும். இப்போ உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்பாங்க, எனக்கு வந்து இந்த சனி நடக்குது நான் செய்யலாமா, நான் அந்த சனி நடக்குது அப்படி செய்யலாமா, அப்படிலாம் எதுவுமே கேட்காதீங்க. நீங்கள் முடிவே பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சனி நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த சனீஸ்வரனின் தொல்லையாக இருக்கிற பட்சத்திலும் தர்பாரண்யேஸ்வரரை சிவபெருமானை சரணாகதி அடைந்து விட்டால் கண்டிப்பான முறையில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் பிடிச்சிட்டாலே பிரச்சனை அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அதுக்கு நான் 2 உதாரணம் சொல்றேன். 2 பேரை சனி பகவான் பிடிச்சார். ஆனா அந்த 2 பேருக்கும் எவ்வளோ